விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். நீங்கள் பணியுரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? என்ன திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ள இழுத்து போட மாட்டேன். இந்த வீடியோவை ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு குரல் கொடுத்ததன் மூலமாகவும் பிக் பாஸ் சீசன் 1ல கலந்துக்கிட்டதன் மூலமாகவும் ஃபேமஸான ஜூலி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சமீபத்தில் டிவிக்கோட வேலூர் பரப்புரை கூட்டத்தில் தளபதி விஜய் ஜல்லிக்கட்டுக்காலேயே ஓமையா வச்சு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தது நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த குட்டி ஸ்டோரி சோஷியல் மீடியாவில் வைரலானதை தொடர்ந்து ஜூலி இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தளபதி விஜயை சர்காஸ்டிக்காக பேசி வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ விஜய் ஃபேன்ஸ் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தி இப்ப விஜய் ஃபேன்ஸ் பலரும் ஜூலியை கண்டமணிக்கு திட்டி மிரட்டிக்கிட்டு வரது மட்டும் இல்லாம மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸும் பண்ணிக்கிட்டு வராங்க. சொல்லப்போனா அருண்ராஜன் போன்ற சில சின்னத்திரை பிரபலங்களும் கூட ஜூலிக்கு பதிலடி கொடுத்து பேசிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில ஜூலி விஜய் ஃபேன்ஸுக்கும் தளபதி விஜய்க்கும் சேர்த்து பதிலடி கொடுக்குற வகையில திருப்பியும் பேசி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. விஜயண்ணா, உங்க வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம் அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே, அவங்க எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான், அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்ன மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பணியுரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பணியூர் வரேன். என்ன திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ள இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்கள். நன்றி அண்ணா.